Dear students, welcome you to the crash course on mathematics for competitive examinations. இதுக்கு முந்தின செஷன்ஸ்ல வரிசையா ஒவ்வொரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் நேரம் மற்றும் வேகம். அது தொடர்பான கணக்குகள், அதை செய்யறதுக்கான ஷார்ட்கட்ஸ், அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறது. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, வேகம் இஸ் ஈக்குவல் டு தூரம் பை நேரம். இந்த ஃபார்முலா சில நேரம் நமக்கு குழப்பலாம். அதுக்காக அதை மனசுல வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். தட் இஸ் டிடிஎஸ் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட். தட் இஸ் டிடிஎஸ். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டி. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த ஃபார்முலா மறக்காம இருக்கும். இப்போ இந்த கணக்குகளை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல இதோட யூனிட்ஸ், அலகுகளை பார்க்கணும். இந்த வேகம் வந்து கிலோமீட்டர் பெர் ஹார், கிலோமீட்டர் பெர் மணிலையும் குறிப்பிடலாம், மீட்டர் பெர் செகண்ட் நொடியிலையும் அதை குறிப்பிடலாம். அப்படி குறிப்பிடும் போது உங்களுக்கு கணக்குல எந்த அளவு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்க அதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒருவேளை கிலோமீட்டர் பெர் அவர் கொடுத்திருந்து மீட்டர் பெர் செகண்டா மாத்த சொன்னாங்கன்னா கொடுத்திருக்கிற ஸ்பீடை 5/18 மல்டிப்ளை பண்ணணும். இந்த 5/18 எப்படி வந்துச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். 1 கிலோமீட்டர் is equal to 1000 meter. Simply 1 hour is equal to 3600 seconds. Because ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட், ஒரு மணிக்கு 60 நிமிஷம். ஸோ 60 into 60 3600. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லும்போது அதை மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்கு 1000/3600 டிவைட் பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get 5/18. ஸோ இந்த கன்வர்ஷன், இந்த 5/18 மறந்து போயிட்டா கூட இந்த ஒரு கிலோமீட்டருக்கு இத்தனை மீட்டர், ஒரு ஹவருக்கு இத்தனை செகண்ட்ஸ், அதை வச்சு கூட நீங்க இந்த பர்டிகுலர் ஃபிராக்ஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து இதை அப்படியே மாத்தி கன்வெர்ட் பண்ணணும்னா மீட்டர் பெர் செகண்டா இருக்கிறத கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும்னா இதோட ரெசிப்ரோக்கல் 18/5 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த நேரம் வேகத்துல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலா ஷார்ட்கட்ஸை படிச்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த சம்ஸை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபார்முலா, ரெண்டு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் இருந்தா அதோட ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிறது அதோட தனிப்பட்ட ஸ்பீட்ஸோட அடிஷனா இருக்கும். அதே இது ரெண்டு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆனா அதோட ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிறது அதுல இருக்கிற பெரிய ஸ்பீட்ல இருந்து சின்ன ஸ்பீடா கழிக்கும் போது கிடைக்கிறதா இருக்கும். ஸோ இப்போ ஒரு சின்ன சிம்பிள் சம் இதுல பார்க்கலாம். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான வேகமும் நேரமும் கொடுத்துட்டாங்க, தூரம் கேக்குறாங்க. A man walking at the rate of 6 km/h crosses a bridge in 15 minutes. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு கண்டென்ட் உண்டு. கண்டென்ட் 1, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்பீட் கிலோமீட்டர் பெர் ஹவரா கொடுத்திருக்காங்க, பட் கொடுத்திருக்கிற டைம் மினிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நமக்கு பொதுவா ஸ்பீட 1 கிலோமீட்டர் பெர் ஹவரா கொடுத்திருந்தாங்கன்னா டைம் ஹவர்ல தான் இருக்கணும், பட் இங்க மினிட்ஸ்ல இருக்கு. இப்போ லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலால டைரக்டா இந்த 15 சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பை மிஸ்டேக் இந்த 15 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறாங்க. அதனால அவங்களுக்கு ராங் ஆன்சர்ஸ் கிடைக்கலாம். ஸோ இந்த சம்ம செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கொடுத்திருக்கிற டைமை ஆருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 15 மினிட்ஸ் இஸ் நத்திங் பட் 1/4 hour. ஸோ 15/60 மினிட்ஸ் ஆரா கன்வெர்ட் பண்றதுக்கு 60 டிவைட் பண்ணா போதும். ஸோ 15/60 is nothing but 1/4 hour. We know that distance is equal to speed into time. Speed 6, time 1/4. So the answer is 1.5 kilometer. Maybe
in your examination it can be written as 1500 meter. So ரெண்டும் சேம் தான். ஸோ 1.5 இருக்கான்னு தேடாதீங்க, அந்த யூனிட்டோட சேர்த்து பாருங்க. இந்த நேரம் மற்றும் வேகம் கணக்குகள்ல நம்ம மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது நம்பர்ஸை விட அதுக்கு பக்கத்துல இருக்கிற யூனிட்ஸை தான், அலகுகளை தான் கவனிக்கணும். ஸோ அதுல கொஞ்சம் கவனம் வச்சீங்கன்னா இதை ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான டைப். Two towns P and Q are 275 kilometers apart. A motorcycle rider A starts from P towards Q at 8 a.m. at the speed of 25 km per hour. Another rider B starts from Q towards P at 9 a.m. at the speed of 20 km per hour. Find at what time they will cross each other. ஸோ செம்ம தெளிவா புரிஞ்சுக்க, என்னைக்குமே ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனோட அதை மெர்ஜ் பண்ணி பாருங்க. 2 towns தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலின்னு எடுத்துக்கிறோம். ஸோ பி தூத்துக்குடி, கியூ திருநெல்வேலி. டூ 75 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரெண்டு மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ், ஒருத்தர் ஏ தூத்துக்குடியில இருந்து திருநெல்வேலி போறாரு, கியூ திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடி வர்றாரு. தூத்துக்குடியில இருந்து இவர் 8 மணிக்கு கிளம்பிடுறாரு, பட் திருநெல்வேலியில இருக்கிறவர் அங்க இருந்து 9 மணிக்கு தான் கிளம்புறாரு. தூத்துக்குடியில இருந்து இவர் 25 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல போறாரு, திருநெல்வேலியில இருந்து கிளம்புறவர் 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல வராரு. ஸோ எந்த டைம்ல அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கிராஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டைப் சம்ம சால்வ் பண்றதுக்கு முதல்ல நமக்கு கொடுத்திருக்கிற ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிறணும். ஓவரால் டிஸ்டன்ஸ் 275. நமக்கு ஏ எப்ப ஸ்டார்ட் பண்ணாருன்னு தெரியும், ஆனா ஓவரால் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு அவருக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி பி எப்ப ஸ்டார்ட் பண்ணாருன்னு நமக்கு தெரியும், ஆனா அவரு என்டையரா அந்த பர்டிகுலர் 275 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்தாருன்னு தெரியாது. ஸோ நிறைய கண்டென்ட்ஸ் தெரியாம இருக்கிறதுனால முதல்ல அதை தெளிவுபடுத்திக்கிட்டு நம்ம இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். So assume distance traveled by A in x hours. எவ்வளவு நேரம் A டிராவல் பண்ணுவாருன்னு தெரியாது, அதனால அது x ஹவர்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ அவர் கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ், ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணும்போது அவர் கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் 25x கிலோமீட்டரா இருக்கும். தி சேம் டைம் B எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி வந்திருப்பாருன்னா x-1 into 20 இருக்கும். ஏன் சார் x-1 அப்படின்னா, நீங்க செம்ம கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏ 8 o'clock அவரோட டிராவலை ஸ்டார்ட் பண்றாரு, பி 9 o'clock அவரை விட 1 மணி நேரம் அதிகமா டிராவலை ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ 1 hour அவரை விட கம்மியா இருக்கிறதுனால x-1 போடுறோம். சார் அவர் 8 o'clock இவர் 9 o'clock, அப்போ பி தானே x+1 வரணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். அப்படி கிடையாது. 8 o'clock ஸ்டார்ட் பண்ற ஒருத்தர் 10 o'clock குள்ள 2 hours டிராவல் பண்ணியிருப்பாரு, பட் 9 o'clock ஸ்டார்ட் பண்ற ஒருத்தர் 10 o'clock குள்ள 1 hour தான் டிராவல் பண்ணியிருப்பாரு. ஸோ எவ்வளவு அதிகமா கிளம்புறோமோ அந்த அளவுக்கு டிராவலிங் டைம் குறையும். டைம்ல அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒருத்தர் கிராஸ் பண்ணும்போது ஏ 25x கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருப்பாரு, பி 20x-1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருப்பாரு. ரெண்டு பேரும் ஆப்போசிட் எண்ட்ல இருந்து வர்றாங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் வந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும், தட் இஸ் 275 கிலோமீட்டர். இத கட் ஷார்ட் பண்ணோம்னா we will get that x is equal to 6.5 hours, x-1 is equal to 5.5 hours. ஒருத்தர் கிராஸ் பண்ணும்போது டைம் என்னன்னு கேக்குறாங்க. x 6.5, a ஸ்டார்ட் பண்ண டைம் 8, இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா you will get 14.5 hours. 14 is nothing but afternoon 2 o'clock railway timeல. 0.5 hours is nothing but 30 minutes. So 2.30 p.m. So 14.5 உங்களுக்கான ஆப்ஷனா கொடுத்துருக்கலாம், அல்லது 2.30 p.m. கொடுத்துருக்கலாம். சம்டைம்ஸ் கொஞ்சம் உங்களை குழப்புறதுக்காக 2.30 a.m. கொடுத்துருப்பாங்க,
அவசரப்பட்டு 2.30 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட கூடாது. இந்த சம்ஸ் செய்யும் போது கொஞ்சம் கவனமா செய்யுங்க. So next, a person goes to a destination at a speed of s1 kilometer and returns to his place at a speed of s2 kilometer per hour if he takes t hours. For example, நீங்க உங்க வீட்ல இருந்து மார்க்கெட் போறதுக்கு s1 kilometer per hour ஸ்பீட்ல போறீங்க. ஒரு பர்టిక్యులர் ஸ்பீட்ல போறீங்க s1. திரும்பி மார்க்கெட்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது s2 kilometer per hour ஸ்பீட்ல வரீங்க. நீங்க டோட்டலா எடுத்துக்கிட்ட டைம் உங்களுக்கு கொடுத்தா அதை வச்சு உங்க வீட்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒன் வே டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டைம் டேக்கன் இன்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ ஸ்பீட்ஸ் பை அடிஷன் ஆஃப் டூ ஸ்பீட்ஸ் அப்படிங்கிற ஷார்ட்கட்டை இதுக்கு யூஸ் பண்ண போறோம். இட்ஸ் a derived ஃபார்முலா. ஸோ தைரியமா அதை நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துருவோம். A boy goes to school at a speed of 3 km per hour and returns to village at 2 km per hour. If he takes 5 hours, what is the distance between the school and the village? Formula ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். Total time taken into product of speeds by addition of two speeds. இங்க speeds 3 and 2, time is 5. So the value is 5 into 3 into 2 by 3 plus 2. In the 5 and the 5 cancel ஆயிரும். The answer is 6 kilometer. So next question. If two persons are trains A and B start their journey at the same time from 2 points P and Q. Similarly, தூத்துக்குடி டு திருநெல்வேலியை எடுத்துக்கலாம். ரெண்டு ட்ரெயின் தூத்துக்குடில இருந்து திருநெல்வேலி போகுது, திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடி வருது. ரெண்டும் ஒரே நேரத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. விச் மீன்ஸ் இங்க மார்னிங் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஒரு ட்ரெயின் அப்படின்னா திருநெல்வேலியும் இதே மாதிரி ஒரு ட்ரெயின் மார்னிங் 8 o'clock ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆஃப்டர் கிராசிங் ஈச் அதர் ஒன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் they take A hours in reaching Q and B hours in reaching P. For example, தூத்துக்குடில இருந்து திருநெல்வேலி போற வழியில மணியாச்சின்னு ஒரு ஸ்டேஷன் உண்டு. அந்த ஸ்டேஷன்ல ரெண்டு ட்ரெயின் ஒன்னு மீட் பண்ணுது. அதுக்கப்புறம் தூத்துக்குடில இருந்து போன ட்ரெயின் ஏ ஹவர்ஸ்ல போய் கியூவை ரீச் ஆகுது. விச் மீன்ஸ் திருநெல்வேலியை ரீச் ஆகுது. திருநெல்வேலியில இருந்து வந்த ட்ரெயின் பி ஹவர்ஸ்ல தூத்துக்குடியை ரீச் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி ஏதாவது ஹிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா இதை வச்சு ரெண்டு கண்டென்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒன் இஸ் ரேஷியோ ஆஃப் தி ஸ்பீட். ரேஷியோ ஆஃப் தி ஸ்பீட் வில் பி ரூட் பி பை ரூட் ஏ. அதை ஒரு பர்டிகுலர் சம் வச்சு பார்க்கலாம். ரெண்டு ட்ரெயின் ஃப்ரம் ஹவுரா டு பாட்னா அண்ட் பாட்னா டு ஹவுரா ஸ்டார்ட் சைமல்டேனியஸ்லி. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான சம்ஸுக்கு. ரெண்டும் ஒரே பாயிண்ட்ல ஆரம்பிச்சிருக்கணும். After they meet, the trains reach their destinations after 9 hours and 16 hours respectively. The ratio of their speed is. இப்போ அவங்களோட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி இந்த ஸ்பீட் ரேஷியோ இஸ் நத்திங் பட் root of 16 by 9. Root 16 is 4. Root of 9 is 3. So the speed ratio is 4:3. So இதோட அடுத்த பார்ட் ஒன்று பார்க்க போறோம். A person covers a certain distance having an average speed of x kilometer per hour. He is late by a hours. But with the speed of y kilometer per hour, he reaches his destination b hours earlier. For example, நீங்க இங்க இருந்து மார்க்கெட்டுக்கு கிளம்புறீங்க. 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா வழக்கமா நீங்க மார்க்கெட்டுக்கு போற 1 மணி நேரத்தை விட 1 மணி நேரம் அதிகமாகுது. பட் அதே இது 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா நீங்க 1 மணி நேரத்துல போறத half an hourலயே போய் சேர்ந்துடுறீங்க. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதை வச்சு இந்த டீடைல்ஸை வச்சு நம்மளால டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியும். The formula is product of two speeds into difference of arrival times by difference of two speeds. இதுல ஒரே ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தெளிவுபடுத்தணும். இங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் அரைவல் டைம்ஸ்ங்கிறது a plus b. பிகாஸ் ஒரு இதுல லேட் பை a ஹவர்ஸா இருக்காரு, இன்னொரு இதுல b ஹவர்ஸ் ஏர்லியரா இருக்கிறாரு. ஸோ லேட்டை எழுதும் போது b மைனஸ் மைனஸ் ஏன்னு எழுதுவோம். பிகாஸ் ஒரு இது ஏர்லியரா இருக்கு, இன்னொரு இது லேட்டரா இருக்கு. ஸோ அதுக்கு நெகட்டிவ் எடுத்துக்கிடுவோம். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் வில் பி பிளஸ். ஸோ த ஆன்சர் இஸ் பி பிளஸ் ஏ. அதனால நிறைய பேர் டிஃபரன்ஸுங்கிறத ஃபார்முலாவை மனசுல வச்சுட்டு பி மைனஸ் ஏ போட்டுருவாங்க.
இட் இஸ் ராங். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துருவோம். ஒரு பர்சன் his distance between the house and the office is, அது என்னன்னு தெரியாது, பட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 30 கிலோமீட்டர்ல போனா 10 மினிட்ஸ் லேட்டா போறாரு. 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா 5 மினிட்ஸ் ஏர்லியரா போயிடுறாரு. ஸோ முதல்ல டிஃபரன்ஸா இன் டைம் கண்டுபிடிச்சிங்கன்னா 10 பிளஸ் 5 வரும், தட் இஸ் 15 மினிட்ஸ். பட் இங்க கிலோமீட்டர் பர் ஹவருக்கு கொடுத்துருக்கிறதுனால அதை அவருக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது 15 மினிட்ஸ் will be is equal to 1/4 hours, that is 0.25. ஸோ சால்வ் பண்ணும்போது ஸ்பீட் 30 into 40 அதை மல்டிப்ளை பண்ணணும். டிஃபரன்ஸ் இன் டைம் வில் பி 5 plus 10, 15 minutes. ஸோ a plus bன்னு எடுத்தோம், அதை அவருக்கு கன்வெர்ட் பண்றோம். ஆருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இட் வில் பி 1/4. 1/4 தான் 0.25 போட்டிருக்கிறோம். பை டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்பீட்ஸ் 40 minus 30 will be 10. இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get the answer 30 கிலோமீட்டர். ஸோ நிறைய மாடல் பார்த்துக்கிட்டே வரோம், கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. குறிப்பா ஃபார்முலாஸை மறந்துடாதீங்க. ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கான ஷார்ட்கட்ஸ். அதுல சப்ஸ்டியூட் பண்றது மூலமா உங்களால ஈஸியா எந்த சமையும் செய்ய முடியும். ஸோ டைமை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட டிராவல் பண்ற ஒரு பர்டிகுலர் டைம் பேராமீட்டரை தான் நம்ம எடுக்க போறோம் இப்போ, தட் இஸ் ஏஜ். ஸோ இன்னைக்கு யாருக்காவது பிறந்த நாளா இருந்தா அவங்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அண்ட் வயது கணக்குகளை பொறுத்த வரைக்கும் இதுல மொத்தம் 4 டைப் உண்டு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, n இயர்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ கரண்ட் ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் பிளஸ் என் எடுத்துக்கணும். ஒருவேளை n இயர்ஸ் பிஃபோர், n இயர்ஸ் அகோ அப்படின்னு சம்ல வந்துச்சுன்னா இப்ப இருக்கிற கரண்ட் இயரை எக்ஸ்ன்னு எடுத்துட்டு n இயர்ஸ் அகோ உள்ள ஏஜ் வில் பி எக்ஸ் மைனஸ் என். ஒருவேளை n டைம்ஸ் ஏஜ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா we will take it as n into x. ஆல்சோ ரெண்டு ஏஜ் a is to bங்கிற ரேஷியோல இருந்துச்சுன்னா அந்த ஏஜை ax and bx எடுத்துட்டு அந்த சம்மை சால்வ் பண்ணுவோம். இந்த ஏஜ் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நாம முதல்ல ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போறோம். அந்த ஈக்குவேஷனை பேஸா வச்சுதான் நம்ம சம்மை கண்டுபிடிக்க போறோம். So here you are given with one sum. What is Joe's present age if after 19 years his age will be 5 times his age 5 years back? ஸோ இந்த சம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கான பர்டிகுலர் ஈக்குவேஷனை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். 19 வருஷத்துக்கு அப்புறம் ஜோவோட ஏஜ் இப்ப இருக்கிறது மாதிரியே இதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஏஜ் மாதிரி 5 டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா அவரோட பிரசன்ட் ஏஜ் என்ன? முதல்ல எது கேட்டிருக்காங்களோ அது எக்ஸ். வாட் இஸ் ஜோஸ் பிரசன்ட் ஏஜ்னு கேட்டிருக்கிறாங்க. அண்ட் ஜோஸ் பிரசன்ட் ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வயசு எக்ஸ் மைனஸ் என்ன இருந்திருக்கும், என்னக்கு பதிலாக 5. ஸோ த டேர்ம் இஸ் எக்ஸ் மைனஸ் 5. 19 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட வயசு என்னவா இருக்கும்னா எக்ஸ் பிளஸ் 19 இருக்கும். ஸோ கொடுத்துருக்கிற வேர்டிங்ஸுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றோம். 19 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசு மாதிரி 5 மடங்கு இருக்கும். ஸோ எக்ஸ் பிளஸ் 19 இஸ் ஈக்குவல் டு 5 into x minus 5. So இதை simplify பண்ணீங்கன்னா you will get 4x is equal to 44, that is x is equal to 11. ஜோவோட present age is 11 years. So இது இன்னொரு டைப் சம். ரேஷியோ கொடுத்திருக்கிறாங்க. 1 year ago ratio of Harry and Peter's age was 5:6 respectively. After 4 years this ratio becomes 6:7. How old is Peter? இதுல கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை நீங்க முதல்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா தான் இந்த கொஸ்டினோட டெப்த் தெரியும். முதல்ல 1 year அகோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1 year ago ஹாரி அண்ட் பீட்டர்ஸ் ஏஜ் வாஸ் 5:6 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. ஸோ முதல்ல ஹாரியோட ஏஜ் எக்ஸ், பீட்டரோட ஏஜ் ஒய்ன்னு எடுத்துட்டா 1 year ago எக்ஸ் மைனஸ் 1, இவருக்கு ஒய் மைனஸ் 1. ஸோ ரேஷியோன்னு எடுக்கும்போது இதுக்கு தான் எடுக்கணும். 5x into 6x எழுதக்கூடாது. 5 into x minus 1, 6 into y minus 1 தான் அதை எடுக்கணும்.
ஸோ 1 இயர் ago அவங்களோட ஏஜ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அதை 5x பிளஸ் 6xன்னு எடுத்தோம்னா ஆஃப்டர் 4 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கரண்ட் ஏஜ் வரும்போது 1 ஆட் ஆகும். ஸோ 5x பிளஸ் 1 6x பிளஸ் 1 இருக்கும். 4 இயர்ஸ் கழிச்சு இன்னும் 4 ஆட் ஆகும். ஆக்சுவலா நான் கரண்ட் ஏஜை எக்ஸ்ன்னு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி காட்டினேன். இப்போ 1 இயர் ago இருக்கிற ஏஜை எக்ஸ்ன்னு எடுத்து சால்வ் பண்ணியிருக்கிறேன். ரெண்டு டைப்லையும் இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 5x பிளஸ் 5ன்னு வரும். ஏன்னா 1 இயர் agoக்கு ஒரு 1 சேரும். ஆஃப்டர் 4 இயர்ஸ் கேட்கறதுனால 5x பிளஸ் 1 பிளஸ் 4 தட் இஸ் 5x பிளஸ் 5. சிமிலர்லி பீட்டர்ஸோட ஏஜுக்கு 6x பிளஸ் 5 இருக்கும். the ratio is 6/7. so cross multiply பண்ணி கேன்சல் பண்ணோம்னா we will get x is equal to 5. so இது அவங்களோட ஏஜ் கிடையாது. பீட்டர்ஸோட present age will be 6x plus 1. ஃபார் எக்ஸாம்பிள் 2019ல பீட்டரோட ஏஜ் 6x, 2020ல அவரோட ஏஜ் 6x பிளஸ் 1, 2024ல அவரோட ஏஜ் 6x பிளஸ் 5. ஸோ இப்போ பிரசன்ட் ஏஜ் 2020ல அவரோட ஏஜ் கண்டுபிடிக்கும் போது 6x பிளஸ் 1 ஆட் பண்ணணும். ஸோ 6 into 5 plus 1 that is 31 years. Harry's present age will be 5 into 5 plus 1 that is 26 years. ஸோ இதுல ரெண்டு ஏஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் உங்களுக்கு சம்ல ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. ஸோ நீங்க ஈஸியா இதை சால்வ் பண்ண முடியும். முதல்ல இந்த டைம் அண்ட் ஸ்பீட் ஏஜ் இந்த சம்ல எல்லாம் கொடுத்துருக்கிற சம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிங்க. அந்த சம்ல நம்மளை குழப்புற மாதிரி அல்லது நம்ம ஈஸியா மிஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேர்ம் இருக்கும். அண்ட் அந்த டேர்மை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சரையும் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். So Raja is 60 years old and Sundar is 80 years old. How many years ago was the ratio of their ages 4:6? இப்போ அவங்களுடைய கரண்ட் ஏஜ் கொடுத்துட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜஸோட ரேஷியோ 4:6 இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ அவங்க கரண்ட் ஏஜ் 60 and 80. எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயசு 60 minus x by 80 minus x இருந்திருக்கும், which is equal to 4/6. And by solving it we will get x is equal to 20, which means 20 years ago the ratio of their ages was 4:6. so இதுவரைக்கும் நம்ம நிறைய டைப் ஆஃப் சம்ஸ் பார்த்துருக்கிறோம். இந்த நிறைய டைப் ஆஃப் சம்ஸ்ல எல்லாத்துலயுமே ஷார்ட்கட்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம கையில இருக்கு. இருந்தாலும் நம்ம முதல்ல சம்ஸை கொஞ்சம் தெளிவா படிக்கணும். அண்ட் அப்படி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட 3T மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். ட்ரிக், ட்ரெயின், டெஸ்ட். ட்ரிக்கை மறந்துடாதீங்க. உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. தேங்க்யூ.